சிந்திப்போமே. 1862 புளித்தது நின் பதத்து அன்பு. ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் விளக்குகிறார். உன் திருவடி மீதான அன்பு என் உள்ளத்திற்கு புளித்து போயிற்று. அழியும் இந்த உடலின் இளமை பருவம் இன்பமாய் கழிக்கிறது. பெண்களினுடைய மூங்கில் போன்ற அந்த தோள்கள் கல்லுக்கண்டாக கற்கண்டாக கருதுவது இந்த மலத்தால் தானே தரப்பெறுகிறது. என் உள்ளத்தின் இத்தகைய அவல நிலையினை மாற்றி அடியார் கூட்டத்துள் செருக்கு அற்று அடியார்க்கு அடியனாய் அடங்கச் செய்தது எவ்வாறு? தில்லை கூத்தனே கூறி அருள்வாயாக. இப்படியாக அடியார்க்கு அடியார் ஆவதே பெருமானை பெரும் வழி என்று விளக்குகிறார் ஸ்ரீ அம்பலவாண தேசிகர். பாடலை காணலாமே. புளித்தது நின் பதத்து அன்பு, பொய் ஆகத்து இளமை இன்பாய் கழித்தது. மாதர் கழை தோளினை கல்லுக்கண்டு அது என அழித்தது. என் உள்ளத்து அவலத்தை மாற்றி அடியருடன் ஒழித்தது எவ்வாறு? சொல், தில்லையுள் ஆடிய உத்தமனே சொல் என்று ஸ்ரீ அம்பலவாண தேசிகர் தாம் அருளி செய்த அதிசய மாலை எனும் அற்புத நூலின் 24வது திருப்பாடலில் மிக தெளிவாக விளக்குகிறார். அடியார்க்கு அடியார் ஆவோம், மலம் நீங்குவோம், பேரானந்தத்தில் திளைப்போம் திளைப்போம் திளைப்போம். இனிய வணக்கம். சிவாய நம.